ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், சால்ட்டு, இது பூண்டை பொடியாக அரிஞ்சிருக்கு, பச்சை மிளகா, பெப்பர் பவுடர், கேபேஜு, ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், கேப்சிகம், பீன்ஸு. இது வந்து மைதா எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பேஸ்ட்டு, வினிகர், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேட்டரை ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரை ஊற்றி நம்ம தோசை மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். ஏனடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏனடா. இப்போ இந்த மாதிரி என் கண் எல்லாத்தையும் நம்ம நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பொருள் போலடா கண்ணாமூச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். என் கண். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஹீட் பண்ணி அதில் பொடியாக அரிஞ்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையை நான் கேட்டேன். பூண்டு நல்லா வதங்கிடணும். பச்சை மிளகா பொடி அரிஞ்சது வான்வெளியை கேட்டேன், இது நல்லா சேர்த்துக்கலாம். விடையே இல்லை வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இறுதியில் உன்னை கண்டேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெப்பர் பவுடரையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கினதும் கேபேஜையும் அரிஞ்சு வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கேப்சிகமையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போதே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர், இது எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே சுட்டு வச்சுருக்கிற இந்த ஷீட் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கையும் சேர்த்து வச்சு கொஞ்சமாக மைதாவில் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த ஷீட் மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி 4 பக்கமும் மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை ஆயிலை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃப்ளேமை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான். வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஸ்நாக்கு, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.